ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சரவணன் எந்த பொண்ணையும் பார்த்து கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை கேட்டுட்டாரு. அந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுலேயே மயில் ரொம்ப உடஞ்சி போய் இனி நான் அவர்கிட்ட போய் நிற்க மாட்டேன், என் குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் மீனாவும் அவங்களுடைய அம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு. அவங்களுமே இதை புரிஞ்சுக்கிட்டு இப்போதைக்கு அவள் போக்கிலே அவளை விடலாம், அவள் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா அப்படின்னு மயிலுடைய அம்மாவுக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. நம்ம அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம், அங்கேயும் இங்கேயோ மத்தால மாட்டோம், அவளை உருட்டிட்டோம், அவள் போக்கிலே அவளை விட்டுடலாம் அப்படின்னு அவங்களும் இப்போ நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போன மயிலுக்கு வெளியில் பெரிய அதிர்ச்சி. சரவணன் நடந்த விஷயத்த அஞ்சலி கிட்ட சொல்லிட்டு கோயிலிருந்து வீட்டுக்கு போகிற வழியில் ஜூஸ் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு கிளம்பினாங்க. அப்போது சரவணனும் அஞ்சலியும் பேசிட்டு இருந்து தான் மயில் பார்த்துடுறாங்க. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு இன்னுமே அதிர்ச்சி. அப்போது நான் அவங்களோட வாழ்க்கையில் சுத்தமாகவே இல்லை, என்னை தூக்கி எறிஞ்சிட்டாரு. எப்போ கோர்ட்டில் கேஸ் வந்துச்சோ என்னை வேண்டான்னு முடிவெடுத்தாரோ அப்போவே அடியோடு தூக்கி எறிஞ்சிட்டாரு. இப்போ புரியுது எனக்கு எதுக்காக இவர் இப்படி என்னை தூக்கி எறிஞ்சாருன்னு. என் வயிற்றில் வர குழந்தை அவரோடு இருந்திருந்தா கூட இப்போ அவர் ஏற்றுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு புரியுது. நான் அவங்களுக்கு தேவையில்லை, இந்த குழந்தைய காரணமாக வச்சு நான் எங்கே திரும்பவும் அவரோட வீட்டுக்கு வந்து அவர் கூட சேர்ந்து வாழ்ந்துருவானோ, அவரோட லைஃப்க்கு நான் பிரச்சனையாக வந்துடுவானோ அப்படின்னு இப்போ என்னை மொத்தமாகவே தூக்கி எறியணும்னு முடிவு பண்ணிட்டாரு. பரவாயில்ல, இந்த மயில் எதையும் தாங்கிக்குவா, எவ்வளோ பட்டாச்சு, இது என்ன பெரிய எனக்கு புதுசா இப்போ புரியுது. நான் அவங்கள ஒரு வார்த்தை தப்பாக பேசினதுக்கே காலம்புறா கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அவரு இப்போது எனக்கு தேவையில்லாத பட்டத்தை கட்டிட்டாருல்ல, ஒருவேளை நான் அவங்களுக்கு போய் பட்டம் கட்டினதுனால தான் எனக்கு இந்த தண்டனையும். அவங்க உண்மையிலே வேற ஒரு பொண்ணோட பேசிட்டு சுற்றிட்டு இருக்காரு, என்னை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்து வேற கல்யாணத்துக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி மயில் நினச்சிக்கிட்டு அங்கேருந்து அவங்க அழுதுகிட்டே கலைக்கு போகிறாங்க. போயிட்டு இந்த டேப்லெட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதை வாங்கி எடுத்துக்கிட்டு மயில் திரும்பவும் அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுறாங்க. மயிலுக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை. நைட் ஃபுல்லாக படுத்து தூங்கிட்டாங்க. அப்போது மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு இப்போது இது வரைக்கும் சாப்பாடு சாப்பிட உட்காந்த மயில அந்த கேள்வி கேட்ட வாக்கியம் இப்போது அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு அவங்களோட ரூம்க்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. மயிலு கதவை தர அப்படின்னு. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க. என்ன மயில சாப்பிடாமே இருக்க, இதா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மைய மேலே புதுசாக ஆக்குற, வேண்டாம்மா எனக்கு பசி எடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் என்னடி, இத்தனை நாள் தான் நான் அம்மா உன்னை புரிஞ்சிக்காமல் ஏதோ கோவத்தில் உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை இப்படி வீணாக போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் உனக்காக யோசிச்சு நான் இப்படி கோவப்பட்டு பேசிட்டேன் உன் மேலே இருக்கிற அக்கறையில். இப்போ நீ மாசமாக இருக்கடி, உன் வயிற்றில் உன் குழந்தைய சொருக்கிற, அதுக்காகவாச்சு நீ சாப்பிடணும்ல, சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. மயிலுக்கு ஒரே அழுகாக வந்துடுது. அவங்களுடைய அம்மாவை கட்டி பிடிச்சி அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் மயில ஏன் இவ்வளோ அழுகிற அப்படின்னு. சரவணன் அந்த பொண்ணு கூட போனாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் நினச்சி இப்போ அவங்க அம்மா அவங்களுக்காக சாப்பாடு கொடுக்குறாங்க. வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் நினச்சி ரொம்ப எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. மயில் வந்து அவங்க அம்மாவை கட்டிப்பிடிச்சி, மயிலே இங்கே பாரு, அம்மா சொல்கிறல எதுக்கு சும்மா அழுகிற, நெடு அங்கே போய் உட்கார, நெடு சாப்பிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு சாப்பாடெல்லாம் எதுவும் வேணாம்மா அப்படின்னு. ஏண்டி ஏன் இப்படி பேசுகிற, இந்தா அம்மா ஊட்டி விட்ற, ஒரே 2 இட்லியாச்சும் சாப்பிடு மயில். இந்த மாதிரி சமயத்துலலாம் நீ வாமிட்டு தலை சுத்தலைன்னா வேற சொல்கிற, உனக்கு சாப்பிட்டுட்டு உனக்கு வாந்தி எடுக்க வாச்சு தெம்பு வேணும்ல, சாப்பிடு மயில் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி அவங்க அம்மா ஊட்டி விடுறாங்க. போதுமா அப்படின்னு மயில் ஒரு இட்லி சாப்பிட்டதுமே சொல்லிடுறாங்க. என்னம்மா ஒரு இட்லி தான் சாப்பிட்ருக்கேன், இன்னொன்று சாப்பிடு அப்படின்னு. இல்லைம்மா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாப்பாடை வேண்டான்னு சொல்லிட்டு மயிலும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாக்கியமும் வந்துட்டு அவங்க மீனா சொன்ன விஷயத்த நினச்சிக்கிட்டு தன் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நினச்சி இதுக்கெல்லாம் நாமளும் ஒரு காரணம் ஆகிட்டோம், பாவி ஆகிட்டோம் அப்படின்னு இப்போ தான் அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு வெளியே படுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு அங்கே மீனாவும் செந்தில் வந்த உடனே யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு கேட்குறாங்க. வழக்கம் போல் ஃப்ரெண்டுக்கிட்ட ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க கிட்ட அப்படின்ட்டு போய் சொல்லி மீனா ஏமாற்றிடுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே சரவணன் அஞ்சலியை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காரு. வீட்டுக்கு போனால் அப்போ தான் மற்றவங்க எல்லாரும் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. சரவணன் வந்த உடனே என்னப்பா இவ்வளோ லேட் ஆச்சு, கடை மூடுறதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு. ஆமாம் அமைச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாப்பா உட்காந்து எல்லோரும் சாப்பிடலாம் அப்படின்னு. தான் அமைச்சு கை காலெல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு கை காலெல்லாம் கழுவிட்டு ரூமில் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சரவணன் நிற்கிறாரு. அப்போயும் மயிலில் பார்த்து சரவணன் கேட்ட கேள்வி அவருக்கு இன்னமும் ஞாபகம் வருது. அஞ்சலி கூட நம்ம அப்படி பண்ணிருக்கக்கூடாது, தப்புன்னு சொல்லிட்டா, நம்ம அவசரப்பட்டுட்டோமோ, ஒருவேளை அவள் உண்மையிலாவே கர்ப்பமாக இருக்கல, இல்லை அவள் போய் தான் சொல்வா என் கூட சேர்ந்து வாழறதுக்காக நான் ஏற்றுக்க மாட்டேன்ல, அதுக்கு போய் சொல்வாளா, அப்போது உண்மையிலே அவள் கர்ப்பமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சரவணனுக்கு ஒரே கன்ஃபியூஷன்.
ஏன் அப்படின்னா மயிலை நம்மளை கோயிலில் பார்த்து கர்ப்பமாக இருக்கான விஷயத்த சொன்னதையும் நாம் அவளை கேட்ட கேள்வியையும் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வீட்டில் அம்மா கிட்ட மற்றவங்க கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு சரவணனுக்கு கன்ஃபியூஷன். அதனால தான் அவர் யோசிக்கிறாரு. இல்லைனா நாம் நாளைக்கு திரும்பவும் அஞ்சலியை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வீட்டில் சொல்லிக்கலாமா அப்படின்னு சரவணன் யோசிச்சுட்டு வெளியில் கிளம்பி போகிறாரு. வந்த உடனே எல்லாரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு திரும்பவும் போயிட்டு எல்லாரும் படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் வழக்கம் போல் சரவணனுக்கு அதே கன்ஃபியூஷன் தான். சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அஞ்சலிக்கும் கால் பண்ணுறாரு. நான் கோயிலுக்கு வரேன் அஞ்சலி, உன்னால் வர முடியுமா அப்படின்னு. சரி சரவணா நீ வா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் 2 பேரும் கோயிலுக்கு போகிறாங்க. இன்னொரு சைடு எங்கள் மீனாவும் செந்திலும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டுருக்காங்க. என்ன மீனா நேற்று மஞ்சள் கலர் கட்டியிருந்தா ஆரஞ்சு கலராக இன்றைக்கி ரெட்டாக கட்டிட்டு இருக்கிற என்ன விசேஷம் அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லை அதான் கோயிலுக்கு போயிட்டு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எதுக்குங்க உங்கள் ஆஃபீஸ் அந்த சைடு இருக்குது, நான் எப்படி போகிற வழியில் கோயிலை பார்த்துட்டு கோயிலுக்கு போயிட்டு போவேன், நீங்கள் எதுக்காக வர அப்படின்னு சொல்கிறீங்க மீனா கேட்குறாங்க. அப்போது என்னை கூட்டிகிட்டு போகக்கூடாது, எங்கே போனாலும் தனியாக போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த புருஷன் உனக்கு அவ்வளோ வேண்டாதுன்னு நான் போயிட்டால, சரி போ எனக்கு எதுக்கு அந்த கோயிலெல்லாம், நீயே போய் எனக்கும் சேர்த்து நல்லா வேண்டிட்டு வா அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகலான்னு கிளம்பி போயிட்டுருக்காரு. ஸோ மீனாவா 2 பேரும் சேர்ந்தே போடலாம் அப்படின்னு உடனே சேர்ந்து போகிறாங்க. அப்புறம் கோயில் வாசலில் இறக்கி விட்டுட்டு சரி மீனா நீ பார்த்து கோயிலுக்கு போயிட்டு ஆஃபீஸ்க்கு போ நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அங்கேருந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் அங்கே மீனா போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு 2 நிமிஷம் உட்காந்துட்ருக்காங்க. மயிலாக்கா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அப்படி ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது தான் அஞ்சலி வராங்க. அஞ்சலியை சாமியை கும்பிட்டுட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அஞ்சலியை பார்த்த உடனே இங்கே நம்ம மீனா இருந்துக்கிட்டு என்ன இவங்க வந்திருக்காங்க கோயிலுக்கு, இவ சரவண மாமா கூட இந்த பொண்ணு தானே, ஓ இவங்க வந்தாலே எப்படியோ மாமாவும் கோயிலுக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபோன் பேசிகிட்டே பார்த்துட்ருக்காங்க. அக்கா என்ன பண்ணுறீங்க, ஓகேவா சாப்பிட்டீங்களா, எங்கேக்கா இருக்கீங்க அப்படின்னு. சாப்பிட்டேன் மீனா, சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டுருக்கா மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியாக்கா, சரிக்கா பார்த்து ரெஸ்ட் எடுங்க, போயிட்டாங்க அதிகமாக வேலை செய்யாதீங்க, எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து செய்யுங்கக்கா, துணியெல்லாம் நீங்கள் துவைக்காதீங்க அக்கா, சமையல் வேலையும் அந்த அம்மாவும் பார்த்துக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா, துணியெல்லாம் என்ன துவைக்க சொல்கிறதில்ல, அவங்களே மிஷின் இருக்குல்ல அதிலே துவைச்சிக்கிறாங்க, நான் சாப்பாடு செய்கிறது வேலை மட்டும்தான் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி பார்த்துக்கா, சரி வைக்கட்டுமா, எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. அங்கே ஆக்சுவலி மீனாவுமே மயிலோடைய வாழ்க்கைக்காக தான் யோசிச்சு இங்கே வந்தாங்க. அக்காவோட வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்திருக்கவே கூடாது, அவங்களுக்கே இந்த கஷ்டம், அவங்க தப்பு பண்ணிட்டாக தான், இல்லைன்னு சொல்லலை. கர்ப்பமாக இருக்கிற சமயத்தில் புருஷன் கூட இல்லாமல் புருஷனே அந்த குழந்தைய ஏற்றுக்காமல் பேசுகிறதெல்லாம் ரொம்ப கொடுமை, அவங்களோட மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்களுக்காக தான் கோயிலுக்கு வந்தாங்க. அப்படி பேசிட்டு ஃபோன் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது தான் சாமி கும்பிட்டுட்டு சரவணனும் அடுத்த நிமிஷமே வராங்க. ஸோ மீனா இதை பார்த்து அதிர்ச்சி, இன்னமும் இவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசுகிறத நிறுத்தலையா, நாம் கேட்டால் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு தான், அப்படி எதுவும் நம்ம மனசில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அப்படியே இருந்தாலும் என்னன்னு மாமா சொன்னாங்க, ஒரு வேளை மயிலாக்கா கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லியும் மாமா ஏற்றுக்கவே இல்லை, அப்போது அவங்க சொன்ன மாதிரி மயிலாக்காவை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வேறொரு வாழ்க்கையை பார்த்துட்டு போகலான்னு சரவண மாமா நினச்சிட்டாரா, ச்சே இவர் இப்படி இருப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு மீனாவுக்கு கோவம் வருது சரவணன் நினச்சி. அப்போது என்ன சரவணா எதுக்கு திரும்பவும் என்னை கோயிலுக்கு வர சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அஞ்சலி, உன்கிட்ட நேற்று நான் பேசினதுக்கு அப்புறமும் எனக்கு நைட் ஃபுல்லாக சரியாக தூக்கமே வரல, நான் அப்படி ஒரு வார்த்தையை கேட்டிருக்க கூடாதுல்ல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நான் உன்னை அடிக்கடிக்க வர சொல்லி உன்கிட்ட பேசணுன்னு நான் உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறேன் இல்லை அஞ்சலி அப்படின்னு சரவணன் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரவணா, நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே, நீ என்கிட்ட என்ன வேணாலும் சொல்லணும்னு நினைக்கிறேன்ல, அப்புறம் என்ன சொல்லு, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன உங்கள் ஒய்ஃபை பற்றி நீங்கள் அப்படி கேட்ட கேள்வியை இன்னும் நீங்கள் மறக்கலையா, அதை கேட்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் சரவணா, நீ அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. மீனா கொஞ்சம் கிட்டத்தில் போய் இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. சோஹப்போ மயிலக்கா கிட்ட பேசினதை நினச்சி இப்போ இவங்க வருத்தப்படுறாங்களா அப்படின்னு மீனா இப்போ நினைக்கிறாங்க. இவரை புரிஞ்சிக்கவே முடியலையே, அப்படியும் பேசுகிறாரு இப்படியும் பேசுகிறாரு, மயிலக்கா கிட்ட கொஞ்சம் கோவப்படாமல் நடந்தது என்ன, மயிலக்கா என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிருந்தா இப்படி இந்த கன்ஃபியூஷன் வந்திருக்கணுமா, அங்கே அது என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து இங்கே ஃபீல் பண்ணுறத பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா நினச்சிட்டு இருக்காங்க. சரி அவங்க கிட்ட போய் பேசலாமான்னு யோசிக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்களோ பேசி முடிக்கட்டும், அப்புறம் போய் பேசலாம் அப்படின்னு மயில் அதாவது மீனா வந்து அங்கே வெயிட் பண்ணுறாங்க. இப்போது அப்படி தான், ஆமாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை அஞ்சலி உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும், நான் அப்படி கேட்ட கேள்வியையும் அவள் என்கிட்ட வந்து பேசின விதத்தையும் நான் வீட்டில் சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறான், அப்படி அவள் உண்மையிலே கர்ப்பமாக இருந்தாள்னா நான் அவளை பார்த்து அப்படி கேட்டிருக்க கூடாதுல்ல, என்
வீட்டில் நான் போய் சொன்னேன்னா இப்போ எனக்கு கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உடனே என்ன அவள் கூட சேர்ந்து என் வீட்டில் எல்லாரும் வாழ சொல்லுவாங்களா? அவள் கர்ப்பமாக இருக்கான்றதுனால இந்த வீட்டுக்கு முதல் வாரிசு வரப்போகுது, அவள் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சுட்டு என்னை ஏற்றுக்க சொல்லுவாங்களா? இல்லை என் குடும்பம் டிவோர்ஸ் பண்ணிக்கோ, இதுக்கப்புறமும் வேண்டாம் அப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு என்னை வேண்டான்னு எனக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்களா? இல்லை நான் என்ன முடிவெடுக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல அஞ்சலி. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. அதான் நான் உன்கிட்ட நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டுட்டு வீட்டில் விஷயத்த சொல்லலாமான்னு யோசிக்கிறேன் அஞ்சலி. அதுக்காக தான் நான் உன்னை வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி இங்கே சரவணன் இங்கே அஞ்சலி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரவணா, நீ சொல்கிற மாதிரியும் உன் வீட்டில் இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு கூட என்னால் கெஸ் பண்ண முடியலையே. ஒருவேளை அவங்க கர்ப்பமாக இருந்து நீ இப்படி கேட்ட கேள்வியே அவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா எப்படிடா இந்த வீட்டு வாரிசு சுமைக்கிறவளை பார்த்து நீ இப்படி ஒரு கேள்வி கேட்ட? என்னதான் இருந்தாலும் அது நம்ம வீட்டோட வாரிசு இல்லை, நீ எப்படிடா சொல்கிற சரவணா அப்படின்னு உன்னை பார்த்து கேட்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இல்லை நீ சொல்கிற மாதிரி அது உன்னோட குழந்தையா இருக்க கண்டிப்பாக வாய்ப்பே இருக்காது. அது எப்படி சரவணா? நல்லா யோசிச்சு பாரு. அன்னைக்கு அவங்கள பார்த்த வரைக்கும் கூட உங்கள் மேலே அவங்க உயிராக இருக்காங்க, மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்போ எப்படி சரவணா நீ தப்பு பண்ணிட்டியோன்னு தோணுது சரவணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கேளுங்க, இப்பயாச்சு அவருக்கு அவர் பண்ணது தப்புன்னு உணர்றாரா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து நிற்கவும், மீனாவை பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி சரவணனுக்கு. மீனா பாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன மாமா பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்போ இப்படி பண்ணிட்டோமோ அப்படி பண்ணிட்டோமோன்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக அத்தை மாமாவுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கோவம் தான் பண்ணுவாங்க. அது எப்படி மாமா? அவங்க கர்ப்பமாக இருக்காங்கன்னு சொன்ன உடனே என்ன ஏதுன்னு கூட கேட்காம அன்னைக்கு என்னையும் பேச விடாமல் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க. நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு மாமா. உங்களை பார்த்து நேரில் நானே பேசணும்னு தான் நினச்சேன், ஏன் இப்படி கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியோ அதுக்குள்ளே நீங்களே கோயிலுக்கு வந்துட்டீங்க, நானும் உங்களை பார்த்துட்டேன், ரொம்ப தப்பு நீங்கள் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்லிட்டு இருக்காங்க. வாப்பா இது மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஞ்சலிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஓ, உங்களை பற்றி நிறைய சரவணன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, என் பேர் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க அவங்களே. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இவங்க கிட்ட பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் வந்தேன் மாமா, தப்பாக நினச்சிக்காதீங்க. நானும் கோயிலுக்கு தான் வந்தேன், உங்களை ஃபாலோ பண்ணியெல்லாம் வரல, எதர்ச்சியாக நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி மீனா சரவணன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா இப்படி பேசுகிறேன்? அப்படி இல்லைன்னா எதுவும் நினைக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாப்பா மாமா, நீங்கள் பேசினது எல்லாத்தையும் கேட்டதை எனக்கு வச்சு நான் சொல்கிறேன். உண்மையிலே அத்தை மாமா இந்த விஷயம் தெரிஞ்சா அவருக்கு சொன்ன மாதிரி அஞ்சலி சொன்ன மாதிரி அத்தை மாமா கோவப்படுவாங்களா இங்கே, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்களான்னு எனக்கு தெரியல மாமா. ஆனால் மயிலாக்கா உண்மையிலேயே கர்ப்பமாக இருக்காங்கன்னு அவ்வளோ சந்தோஷமாக சொல்ல வந்தாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததே நான் தான் மாமா. என் கண் முன்னாடி தான் டாக்டர் அவங்க மாசமாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் நினச்சி பார்க்கல மாமா. அவங்க வந்து சொன்ன உடனே எல்லா கோவத்தையும் தூக்கி போட்டுட்டு சரி நடந்து போச்சு, அந்த குழந்தைக்காகவாச்சும் சேர்ந்து வாழ்வீங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த பொண்ணையும் பார்த்து கேட்கக்கூடாத கேள்வி நீங்கள் கேட்டுட்டீங்க. ஆனால் இனியே நீங்களே மனசரிங்க போய் நீங்கள் சொன்ன மாதிரி அத்தையோ இல்லை மாமாவோ வீட்டில் எல்லாரும் குழந்தைக்காக மயிலாக்காவை ஏற்றுக்கணும்னு இனி நீங்கள் எல்லாரும் நினச்சா கூட அது முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சரவணன் ரொம்ப அதிர்ச்சி. என்னப்பா சொல்கிற நீ அப்படின்னு மீனாவை பார்த்து கேட்குறாங்க. ஆமாம்மா, நீங்கள் கேட்ட கேள்வியில் மயிலக்கா ரொம்ப மனசொடிஞ்சு போயிட்டாங்க. என்னை கூப்பிட்டு பேசினாங்க. இனி உங்ககிட்ட வந்து அவங்க நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இனி நீங்கள் கோர்ட்டில் டிவோர்ஸே கொடுத்தா கூட அதை அவங்க சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு தனியாக நான் என் குழந்தைய வளர்த்துக்கிறேன் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. கோர்ட்டில் வந்து இன்றைக்கி எனக்கு டிவோர்ஸ் வேணாம் அப்படின்னு இனி பிரச்சனை பண்ண மாட்டாங்க. நீங்கள் தள்ளி வச்சாங்கல்ல கேஸு, அடுத்து கேஸ் வரும்போது நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிடும். இப்போ சந்தோஷம் இல்லை மாமா உங்களுக்கு, ஆனால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது மாமா. அவங்க பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொன்னலை, அது எல்லாத்தையுமே உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவங்களும் உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணி எவ்வளவோ உங்ககிட்ட கெஞ்சி பார்த்தாங்க, போராடி பார்த்தாங்க, ஆனால் நீங்கள் ஏற்றுக்கலை. இப்போது நீங்கள் இப்படி என்னைக்கு இப்படி ஒரு வார்த்தையை அந்த குழந்தைய பார்த்து சொன்னீங்களோ அப்போதுலேருந்து என் குழந்தைய பார்த்து இனி அவர் கேட்க மாட்டாரு, என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்குறாங்க மாமா மயிலாக்கா. இனி இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம், நான் அவருக்கு டிவோர்ஸ் கொடுத்துடுறேன், என் குழந்தைய நானே தனியாக வளர்த்துக்கிறேன் அப்படின்ற நிலைமைக்கு மயிலாக்கா வந்துட்டாங்க. இனி நீங்கள் யார் போய் கெஞ்சினாலையும் அவங்க திரும்பவும் கிடைக்க மாட்டாங்க, அவ்வளவுதான், அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நீங்களும் நீங்கள் நினச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்க மாமா.
போய் சொல்லிட்டாங்க, தப்பு தான், யாருமே இல்லைன்னு சொல்லலையே, உணர்ந்து தானே மன்னிப்பு கேட்டாங்க. அவங்களுக்கு திருந்தி வாழ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் யாருமே அதை செய்யலை. நான் அவங்க கூட துணையாக நின்று அவங்க எந்த நிலைமையிலேருந்து மீண்டு எழுந்து வந்து உங்கள் கூட வாழணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா மாமா? மயிலாக்கா கூட நான் பேசினேனே, அவங்கள ஏன் நான் சப்போர்ட்டுக்கு போய் நிற்கிறேன், நான் மட்டும் அவங்க கூட ஏன் பேசினேன்னு கேட்டிங்களே, அவங்க என் கண்ணில் படாமல் இருந்திருந்தா நான் ஏன் மாமா அவங்க கிட்ட பேச போகிறேன்? அவங்களை நான் எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தேன் தெரியுமா? சாக போய் நின்றுட்டு இருந்தாங்க. இத்தனை வருஷமாக கூட ஒன்றா ஒரே வீட்டில் வாழ்ந்தவங்க சாக நிலமையில நிற்கிறாங்க. பார்த்துட்டு என்னால் எப்படி மாமா கண்ணும் காணாமல் விட்டுட்டு வர முடியும்? அதான் போய் அவங்கள ஏன் சாக போகிறீங்கன்னு தடுத்து காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். உங்கள் தம்பிக்கு தெரிஞ்சிச்சு, என்கிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டார். ஒரு நாள் அவங்கள தங்க வச்சுட்டு திரும்பவும் அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு போய் புத்திமதி சொல்லி விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலை வேணும், என்னால் இந்த வீட்டில் ஒழுங்காக இருக்க முடியல, என் அம்மா எந்நேரமும் என்னை கேள்வி கேட்குறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அழுதாக புலம்புனாங்க, கெஞ்சினாங்க. பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. சரி வேலை தேடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச இடத்துலையே தான் நானே தான் மயிலாக்காவுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். இப்போ அவங்க வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க. என்ன வேலை தெரியுமா? ஒரு வயசானவங்கள பார்த்துக்கிற வேலை, வீட்டு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அம்புட்டு வேலையும் ஒரே ஆளாக இழுத்து போட்டு செய்கிறாங்க. மாதம் 17,000 ரூபாய் இப்போ அவங்க சம்பாதிக்கிறாங்க. அது போதும் எனக்கு, என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இப்போது அவங்க முடிவெடுத்துட்டாங்க. அப்படி தான் அவங்க வேலை கேட்டு செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன் மாமா, இல்லைன்னு சொல்லலை. அவங்கள பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு. செஞ்ச தப்பை மன்னிச்சுட்டு இப்படி தான் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு திரும்பி என்கிட்ட பேசினதுக்கப்புறமும் என்னால் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண தான் பண்ணேன் மாமா. இப்போது அவங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க அம்மா அவங்க வீட்டில் அவங்கள ஒரு மனுஷாவே மதிக்கிறாங்க. கர்ப்பமாக இருக்கான்னு சொன்ன உடனே உங்கள் வீட்டில் எல்லாரும் வீட்லேயும் சொல்லி விட்டுட்டு வந்துடலாம் தான் நினச்சாங்க. ஆனால் முதல்ல உங்ககிட்ட விஷயத்த சொல்லணும், நீங்கள் சந்தோஷப்படணும், அதுக்கப்புறமா வீட்டில் சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் கடைசியில் இப்படி முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமும் இந்த வாழ்க்கையே வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்னு மயிலாக்கா தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இனி நீங்கள் நினச்சா கூட இந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்காது மாமா அப்படின்னு மீனா சொல்லிட்டு, நான் வரேன் மாமா, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இனி முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பாத்தியா சரவணா, நீ தப்பான ஒரு முடிவு எடுத்துட்ட. இப்போ பாத்தியா, ஒரு வேளை மீனா சொல்கிற மாதிரி நீ சொல்கிற மாதிரியும் உங்கள் வீட்டில் விஷயம் தெரிஞ்சு அவள் கர்ப்பமாக இருக்கான்னு தெரிஞ்சு அவள் செஞ்ச தப்பெல்லாம் மறந்துட்டு மன்னிச்சுட்டு அந்த குழந்தைக்காக ஏற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு நீ கேட்ட கேள்வியால் திரும்பவும் நீ போய் கூப்பிட்டா கூட உங்கள் மனைவி வரமாட்டாங்க. ஆனால் இந்த விஷயம் உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான், என்றைக்கு அவங்க கர்ப்பமாக இருக்கிற விஷயம் உங்கள் வீட்டுக்கு தெரியுதோ அன்னைக்கே நீ பண்ணது தப்புன்னு உன் குடும்பம் மொத்தமும் உனக்கு எதிராக திரும்ப கூட வாய்ப்பு இருக்குது சரவணா அப்படின்னு இங்கே அஞ்சலி சொல்கிறாங்க. என்ன அஞ்சலி, ஆளாளுக்கு இப்படி சொல்லி என்னை பயன்படுத்துறீங்க, இப்போ நான் என்ன பண்ணுவேன், அவள் பண்ண தப்பு அந்த மாதிரி இல்லை அப்படின்னு. அதான் அவங்களே சொல்கிறாங்களே, அவங்க இப்போ திருந்திட்டாங்கன்னு. திருந்தி ஒரு வாய்ப்பு கேட்குற மனுஷனுக்கு மன்னிக்கணும், மன்னிச்சாதான் அது மனுஷன் கூட சரவணா. நீ அவசரப்பட்டிருக்க கூடாது, பொறுமையாக பேசியிருக்கணும் இல்லையா? கோவத்தில் ஏதோ 2 வார்த்தை வேறு விதமாக கூட பேசிட்டு வந்திருக்கலாம், அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீ கேட்டிருக்க கூடாது சரவணா அப்படின்னு சொல்லிட்டு, இனி நடக்கிறது எல்லாமே அந்த கடவுள் கையில் சரவணா, நாம் எதுவுமே பண்ண முடியாது, அந்த கடவுளை வேண்டிக்கோ அப்படின்னு அஞ்சலி சரவணன் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்கிற போது இங்கே சரவணன் நினைக்கிற மாதிரியும் மீனா நினைக்கிற மாதிரியும் அவங்களுடைய வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சால் மயிலை ஏற்றுக்குவாங்களா, இல்லை சரவணனுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்பாங்களா? ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,